லா படிக்கும்போது இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. என்ன தெரியுமா? நீங்கள் செக்ஷன் வந்து படிக்கிறீங்க. எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் செக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியாமலே நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா, அது கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். அது தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆன்சர்ஸ் மொத்தமாக கட் பண்ணிடுவாங்க. செக்ஷன்ஸுக்கு மார்க் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லா படிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து மார்க் வராது. ஏன்னா லாக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான். நம்ம ப்ரொவிஷன்ஸ், ஃபேக்ட்ஸ், கேஸ் ரிசல்ட் இதெல்லாம் போட்டு நம்ம எழுதி பார்த்தா தான் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டின்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் போட்டு எழுதி பார்த்தாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து லா எக்ஸாமுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சிஏ ஃபவுண்டேஷன் வந்து தமிழை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?